2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்று பொருளாதார உதவி என்கின்ற வகையிலேயும் அவருடைய நோய் பாதிப்புகளுக்கு தேவையான மருத்துவ உதவி என்கின்ற வகையிலேயும் கல்விக்காக உதவி செய்கிற இந்த உதவிகளுக்காக ரூபாய் ஒரு 5 கோடியை தந்து வைப்பு நிதியுடன் ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வைப்பு நிதி 5 கோடியாக தொடங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் கார்ப்பரேஷனில் 25 கோடியாக அது உயர்ந்து ஒரு பெரிய தொகுப்பு நிதியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த HIV எய்ட்ஸ் பால்வினை நோய்களினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏறத்தாழ 7618 குழந்தைகள் 2024-25ஆம் ஆண்டுகளில் அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் கல்வி உதவிக்கு தேவையானவர்களுக்கு என்கின்ற வகையில் 1,89,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எல்லோருக்குமே இது பயன்பட வேண்டும், எல்லா குழந்தைகளுக்கும் இது பயன் தர வேண்டும் என்கின்ற வகையில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டு தற்போது வரை 2,23,00,000 ரூபாய் 7,877 குழந்தைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழங்கப்படவும் இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய இலக்கு அல்லது குறிக்கோள் என்று எடுத்துக்கொண்டால் 2030ஆம் ஆண்டுக்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற முழக்கத்துடன் தான் இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அறிவிப்பு எண் 114 படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கட்டணமின்றி HIV மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பரிசோதனைகள் அவைகளுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றுக்கான கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் இந்த ஆண்டுக்கான இன்னொரு அறிவிப்பு என்பது 50 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் ரெட் ரிப்பன் அசோசியேஷன்ஸ் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த உறுதிக்கொடையாளர் தினத்தில் 11 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் அந்த 11 கல்லூரிகளில் அந்த ரெட் ரிப்பன் அசோசியேஷன்ஸ் மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மீண்டும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் 20 கல்லூரிகளில் அந்த ரெட் ரிப்பன் அசோசியேஷன் தொடங்கி வைப்பதை இன்றைக்கு நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அதேபோல் இன்னொரு அறிவிப்பு எண் 116 படி வளரிளம் பருவத்திலேயே 100 பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதாவது கடந்த ஜூன் திங்கள் 17ஆம் தேதி 11 பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் 30 பள்ளிகளில் வளரிளம் பருவத்திலேயே வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி என்கிற அந்த திட்டம் இன்றைக்கு இதன் மூலம் தொடங்கி வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய அளவிலான HIV பாதிப்பு என்பது 0.23% இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு செயல்படுத்தப்படுகிற திட்டங்களின் காரணமாக தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு என்பது 0.16 இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் இது மேலும் குறைந்து 0 நிலையை எட்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது.